தமிழகத்தில் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் முதலமைச்சர் விஜய் இன்று ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். தமிழகத்தில் தொடர்ந்து குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் முதலமைச்சர் விஜய் இன்று ஆலோசனையில் ஈடுபட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள்? முழு விவரங்களை சொல்லுங்கள். வணக்கம். தமிழகத்தில் அதிகரித்து வரும் குற்ற சம்பவங்கள் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். தமிழகம் முழுவதும் கொலை, கொள்ளை மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் அதனை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று முக்கிய ஆலோசனை மேற்கொள்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், டிஜிபி உள்ளிட்ட அரசின் முக்கிய அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகளும் பங்கேற்க இருக்கின்றனர். தமிழகம் முழுவதும் பார்த்தோமென்றால் கடந்த சில நாட்களாகவே குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. இதனை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், மாவட்ட வாரியாக குற்ற சம்பவங்களின் நிலவரம், அதே போன்று பார்த்தோமென்றால் கடுமையான தண்டனைகள் விதிப்பது, அதற்கென தனி சட்டம் கொண்டு வருவது உள்ளிட்டவை குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் முக்கிய ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே சிங்கப்பெண் சிறப்பு படை என்பது தமிழ்நாடு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிங்கப்பெண் சிறப்பு படை திட்டம் மூலம் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்வது உள்ளிட்டவை குறித்தும் முக்கிய ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே போன்று போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் அந்த நடவடிக்கைகளை இன்னும் தீவிரப்படுத்துவது தொடர்பாகவும் அமைச்சர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும், இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்க இருப்பதாகவும், அதன் அடிப்படையில் வரும் காலங்களில் தீவிர நடவடிக்கைகளை காவல்துறை அதிகாரிகள் மேற்கொள்வார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் 11 மணிக்கு பிறகாக இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அரசின் முக்கிய அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளும் பங்கேற்க உள்ளனர். தமிழகத்தில் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் முதலமைச்சர் விஜய் இன்று ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். தமிழகத்தில் தொடர்ந்து குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் முதலமைச்சர் விஜய் இன்று ஆலோசனையில் ஈடுபட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள்? முழு விவரங்களை சொல்லுங்கள். வணக்கம். தமிழகத்தில் அதிகரித்து வரும் குற்ற சம்பவங்கள் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். தமிழகம் முழுவதும் கொலை, கொள்ளை மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் அதனை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று முக்கிய ஆலோசனை மேற்கொள்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், டிஜிபி உள்ளிட்ட அரசின் முக்கிய அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகளும் பங்கேற்க இருக்கின்றனர். தமிழகம் முழுவதும் பார்த்தோமென்றால் கடந்த சில நாட்களாகவே குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. இதனை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், மாவட்ட வாரியாக குற்ற சம்பவங்களின் நிலவரம், அதே போன்று பார்த்தோமென்றால் கடுமையான தண்டனைகள் விதிப்பது, அதற்கென தனி சட்டம் கொண்டு வருவது உள்ளிட்டவை குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் முக்கிய ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே சிங்கப்பெண் சிறப்பு படை என்பது தமிழ்நாடு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிங்கப்பெண் சிறப்பு படை திட்டம் மூலம் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்வது உள்ளிட்டவை குறித்தும் முக்கிய ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே போன்று போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் அந்த நடவடிக்கைகளை இன்னும் தீவிரப்படுத்துவது தொடர்பாகவும் அமைச்சர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும், இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்க இருப்பதாகவும், அதன் அடிப்படையில் வரும் காலங்களில் தீவிர நடவடிக்கைகளை காவல்துறை அதிகாரிகள் மேற்கொள்வார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் 11 மணிக்கு பிறகாக இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அரசின் முக்கிய அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளும் பங்கேற்க உள்ளனர். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.